வணக்கம் நண்பர்களே. 272 ரூபாய் செலவில் ஒரு நாளில் திருப்பூர்லேருந்து கொச்சின் போயிட்டு, கொச்சின்லேருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து எர்ணாகுளம் ஸ்டேஷன், கொச்சின் தான். இதுவும் நைட்டு 11:40 ஒரு ட்ரெயின் இருக்குது ஊத்துக்குளியில். 12 மணிக்கு திருப்பூர் வந்துடும். அதில் ஏறினீங்கன்னா 55 ரூபா டிக்கெட்டு. அன்ரிசர்வேஷனில் 55 ரூபா டிக்கெட்டு. யூடிஎஸ் ஆப்பில் புக் பண்ணாமல் வேறு இதில் அங்கே டிக்கெட் வாங்கினீங்கன்னா அது 110 ரூபா வரும். ஆப்பில் புக் பண்ணி போனீங்கன்னா 55 ரூபா தான் காமிக்கும். நான் அப்படி தான் போனேன். இங்கே பார்க்குற இடம் வந்து போர்ட் ஜெட்டி. அங்கேருந்து பஸ்ஸுக்கு 10 ரூபா, 55 + 10 65 ரூபா. இங்கே வந்து வெறும் 6 ரூபா. நீங்கள் பார்க்குறப்ப இந்த போர்ட்டில் போகிறதுக்கு டிக்கெட் வெறும் 6 ரூபா தான். நீங்கள் 6 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த போர்ட்டில் போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பேர் வந்து கொச்சின் போர்ட், கொச்சின் துறைமுகம்னு இருக்கும். நான் இந்த போர்ட்டில் தான் போனேன். டிக்கெட் வெறும் 6 ரூபா தான். ஒரு 15 நிமிஷம் ட்ராவல். நீங்கள் போர்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல், சரக்கு கப்பல் போய்ட்டுருக்கோம். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு பழங்காலத்து பில்டிங் நினைக்கிறேன். அதை தாண்டி தான் போகணும். வெறும் 6 ரூபாய்க்கு 1/4 மணி நேரம் போட்டு பயணம். நினச்சே பார்க்க முடியல, நம்பவும் முடியல. இது பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது, அது சைனா மெத்தடில் மீன் பிடிக்கிறதான். இது வந்து அந்த கொச்சின் போர்ட். அங்கே போய்ட்டு இறங்கிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், பின்னாடி கல்லை கட்டி அந்த வெயிட்டில் இது இங்கேருந்து விலை தூக்குது. நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இங்கேயே வாங்கிக்கலாம். விலை கம்மியாக இங்கேயே கொடுக்குறாங்க. இங்கே கூட 2 வெள்ளைக்கார பெண்மணி ஃப்ரெண்டில் போயிட்டு இருந்தாங்க. அவங்க இது ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசி பார்த்தா அவங்க வந்து நெதர்லாந்து வந்துருக்காங்கன்னா. 2 வயதான பெண்மணி. இதுவும் கடல் தான். இது வந்து தீவு மாதிரி உள்ள இடம். இது பார்க்க அப்படி ஒரு ஏரி மாதிரி தெரியும், ஆனால் இதுவும் கடல் தான். அதை பிடிச்சி பார்த்தாங்க. ஒரு மீன் தான் இருந்துச்சு. திரும்ப தண்ணிக்கிலே போட்டாங்க. இந்த 2 பேர் தான் நெதர்லாந்து வந்தவங்க. இது அடுத்து இழுத்தாங்க. அதில் ஒரு மீன் மாட்டுச்சு, பெரிய மீனாக. அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா மாதிரி தெரியவில்லை, வெளிநாடு மாதிரி இருந்துச்சு. இந்த சாலையும் பங்களா வீடுகள்லாம் பார்க்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்தியா மாதிரியே இல்லை, கேரளா மாதிரியே இல்லை, வந்து வெளிநாடு மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் வாஸ்கோ ட காமா, அவர் சமாதி இங்கே தான் இருக்கான். அங்கே போகலான்ட்டு தான் உள்ளே போய் பார்த்தோம், பார்க்க முடியல. எங்களுக்கு நேரம் பத்தலை. ஏன்னா ஒரே நாளில் நம்ம போய்ட்டு இங்கேயும் பார்த்து அதிரப்பள்ளியும் போகணும்ல. எங்களுக்கு இங்கேயே டைம் கொஞ்சம் எழுத்துருச்சு. இந்த பீச் நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியா அலை வந்துச்சு இந்த இடத்துல. இங்கே சுற்றி பார்த்துட்டு அடுத்த ட்ரெயின் வந்து 11:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. இங்கேயே மணி 10 மணி ஆயிடுச்சு. சுற்றி பார்த்துட்டு ஏரியா சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து திரும்ப வந்த போட்டிலே போயிருந்தால் 6 ரூபா தான் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் வாட்டர் மெட்ரோவில் போகலான்ட்டு அதில் ட்ரை பண்ணலாம். அது 50 ரூபா வாங்கிட்டாங்க. அது இதில் நான் கணக்கு பண்ணல. வாட்டர் மெட்ரோவில் ஏறி போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து 10 ரூபா திரும்பி எர்ணாகுளம் டவுன் போயிட்டு அங்கேருந்து வெறும் 10 ரூபா தான் சார்ஜ். யூடிஎஸ் ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா அங்கேருந்து சாலக்குடி போகணும். ஆலுவா தாண்டி இந்த சாலக்குடி வந்தாச்சு. அங்கே இறங்கி வெளியே வந்துட்டு எங்களை தாண்டி ஒரு ட்ரெயின் போச்சு. நீங்கள் அங்கேருந்து இறங்கி வெளியே போய்ட்டு பஸ்ஸில் ஏறி நீங்கள் வந்து சாலக்குடி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து 10 ரூபா சார்ஜ். அங்கேருந்து 40 ரூபா, 32 கிலோமீட்டர் வரும் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு. அடிக்கடி பஸ் இருக்குது. வால்பாறை பஸ்ஸு அதிகமாக இங்கே தான், அந்த ரூட்டில் தான் போயாகணும். நாங்கள் அதில் போய்ட்டு பஸ்ஸில் ஏறி 40 ரூபா சார்ஜ் ஒரு ஆளுக்கு. அங்கே போய்ட்டு இறங்கி அங்கே நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போனோம்னா அது தனியாக 50 ரூபா டிக்கெட்டு. அங்கே போனால் சரியான பசி. அங்கே இறங்கி போய்ட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். 70 ரூபா. அரிசி ஒவ்வொன்றும் சோளக்கொட்டை மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. வயிற்று பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு சாப்பிட்டு டிக்கெட் உள்ளே போனால் சரியான கூட்டம். எதிர்பார்க்கவே இல்லை.
சரியான கூட்டம். போகும்போது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நிறையா கார் இருந்தாலும் டிராஃபிக் ஆகிடுச்சு. அங்கே சுற்றி பார்க்க கீழே இறங்கி போனால் நடந்தான் போனோம் கீழே. இந்த பாருங்கள் கூட்டம். இது வந்து வெளியே என்ட்ரன்ஸு. இந்த பஸ்ஸு மறைக்குது கூட்டத்தை. நாங்கள் உள்ளே போகும்போது வெளியே வந்த கூட்டமே சரியான கூட்டம். இப்போ கூட்டம் கொஞ்சம் தெரியும் பாருங்கள். இது உள்ளே இறங்கி போனால் என்ட்ரன்ஸ். இது நான் பாட்டுக்கு இறங்கி நேரம் கீழே போயிட்டேன். பார்த்தா இது வாட்டர் பால் செஞ்ச கிடையாது, கீழே இருந்துட்டாங்க. கீழே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆத்தாடி. நேரில் பார்க்கையில் நல்லா இருந்துச்சு. இதில் ஒன்றும் அவ்வளோதான் தெரிய மாட்டேங்குது. அந்த காற்று ஒரு வாசனை வந்துச்சு. காட்டுக்குள்ள உள்ள வாசனை நல்லா இருந்துச்சு. அருமையான இடம். இங்கே நிறையா படம் எடுத்திருக்காங்க. அதிலே குறிப்பாக பாகுபலி படம், இந்த ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்று வரும்ல, அந்த பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. லவ்வர்ஸ் நம்ம வேடிக்கை தான் பார்க்கலாம். வேடிக்கை பார்த்துட்டு இதான்னா ஓகே நண்பர்களே, இதுக்கு மேலே பேச ஒன்றும் கிடையாது. வர்ற வழியில் யானை பார்த்தோம். வர்ற வழியில் பஸ்ஸுலேருந்தே கண்டக்டர் அடித்து காமிச்சப்பறம் யானை ஒன்று ஈச்ச மரக்காட்டில் ஒரு ஈச்ச மரத்தை சாய்ச்சி போட்டு அது குருத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு மாடு ஒன்று பயந்து போயே பார்த்துட்டு இருந்துச்சு. தோட்டத்துக்காரன் தூரம் மண்ணு பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டு அங்கேருந்து திரும்ப சாலக்குடி வந்துட்டு, சாலக்குடியிலேருந்து 10 ரூபா பஸ் சார்ஜ் கொடுத்து எர்ணாகுளம் டவுன் போனோம். அங்கேருந்து திரும்ப 45 ரூபா டிக்கெட்டு திருப்பூருக்கு ஒரே ட்ரெயின். சாயங்காலம் 5:50 வந்துச்சு. அதாவது வந்து ஆலப்புழாவிலேருந்து சென்னை போகிற ட்ரெயின். நான் நினச்சி பார்க்கவே இல்லை. சரியான கூட்டம். நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த பாருங்க ஏன் நினைக்குதா இது வர போட்டுது. நினச்சி பார்க்க சரியான கூட்டம். இங்கே வந்து ஊர் வரும்போது நைட்டு 10:50.